நம்ம சுதந்திரம் பெற்ற ஒரு இந்தியாவில் தமிழ்நாட்டில் தான் இருக்குமான்னு கேட்டால் பெரிய கேள்விக்குறி. ஒரு பாலியல் குற்றம் நடக்கிற ஒரு மாநிலத்தில் நம்ம இருக்குன்றது தான் சொல்ல முடியும். மாநிலம் சரி, நாடும் சரி, தமிழ்நாட்டிலும் சரி, இந்தியாவிலும் சரி, எங்கே பாரு பெண்களுக்கு எதிரான, குழந்தைகளுக்கு எதிரான, வயசானவங்களுக்கு எதிரான நிறைய பாலியல் துன்புறுத்தல் நடக்குது. இதில் முக்கியமாக அந்த கோயம்புத்தூரில் இப்போ சமீபத்தில் நடந்த அந்த குற்றத்தில், அந்த பாலியல் துன்புறுப்பில் அவங்க கேட்டிருந்தாங்க, நிறைய பேர் கேள்வி எழுப்பியிருந்தாங்க. ராத்திரி 11 மணிக்கு ஆண் நம்பரோட எதுக்கு அந்த பிள்ளை அங்கே போகணும், பாதுகாப்பு இல்லாத ஏரியா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கோயம்புத்தூரில் நடந்த சம்பவத்துக்கு 20 நேரத்தில் ஒரு பொண்ணு தனியாக எப்படி ஆடம்பரோட போக போச்சு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு மேலே தப்பு இருக்குது அப்படின்னு ஒரு சப்பக்கட்டு கட்ட முடிஞ்சிச்சு. இப்போ நடந்த இந்த பாலியல் குற்றம் ரொம்ப மோசமான பாலியல் குற்றம். இந்த பாலியல் குற்றம் விளைவிச்ச அந்த தெருநாய பையனோட மனைவியும் இந்த பொண்ணோட அம்மாவும் ஒரு நண்பர்களாக இருந்திருக்காங்க. இந்த பொண்ணோட அம்மாவுக்கு வந்து அந்த பாதிப்பை விளைவிச்ச அந்த தெருநாய பையனோட மனைவி எனக்கு பண உதவி வேணும்னு கேட்டிருக்காங்க. இந்த பொண்ணோட அம்மா வந்து என்கிட்ட பணமாக இல்லை, நகையாக இருக்குன்னு அந்த பொண்ணுக்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சி விட்டு அந்த பாதிப்பு விளைவிச்சம்பர் திருநாய் பையன் அந்த பையனோட மகக்கிட்ட கொடுத்து பணமாகவும் நாடகம் வச்சு மீட்டுட்டாங்க. அந்த பொண்ணு அது ஒரு கேடி கழுதியாக இருக்கும். அந்த கேடி கழுதை வா எங்கள் வீட்டுக்கு வா அப்படின்னு கூப்பிட்டு போய் நான் சமைச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை நான் சமைச்சிட்டுலாம் வச்சுட்டு மேல் குளிச்சுட்டு வரேன்னு போயிருக்கு. குளிச்சுட்டு வந்த அந்த இடைவெளியில் இந்த தெருநாய பையன் இந்த காசு உதவி கேட்டான் பாரு, அந்த மனைவியோட கணவர் தெருநாய பையன் அந்த பொண்ணுக்கிட்ட மிக மோசமாக கொடுமையான முறையில் பாலியல் துன்புறுத்து வேலை பண்ணியிருக்கேன். அது அந்த பிள்ளை எனக்கு பீரியட் டைமாக இருக்குது விடுங்க அப்படின்ட்டு எவ்வளவோ கெஞ்சி கேட்டிருக்கு. அதையும் மீறி அந்த தெருநாய் கழுதை ரொம்ப மோசமான முறையில் அந்த பொண்ணுக்கிட்ட பாலியல் துன்புறுத்தல் நடந்திருக்காங்க. அதையும் மீறி அந்த பிள்ளை வெளியே வந்து அவன் மகன் நல்லவன் நினச்சி குளிக்கிறப்ப கதவை தட்டிருக்கு, என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி. அந்த கேடி கழுதை என்ன பண்ணியிருக்கு, இவங்க அப்பனை விட ஒரு மோசமான ஒரு கேடி கழுதையாக இருக்குது. இவன் ஆம்பளையாக இருந்து அந்த பிள்ளைக்கு பாலியல் துன்புறுத்து கொடுத்துருக்கேன்டா. இந்த கேடி கழுதை ஒரு பொம்பளையாக இருந்து அந்த பொண்ணுக்கிட்ட இது வாட்டி நடந்த மாதிரி தெரியல, தாய்க்கும் பிள்ளைக்கும் ரொம்ப நாள் இது பழக்கமாகவும் வச்சுருப்பாங்க போல. அந்த நடந்த சம்பவத்தை கேட்டு அந்த பொண்ணை அதிர்ச்சி ஆகாமல் பேசாமல் இரு சொல்லி அந்த பிள்ளைக்கு சாந்திப்படுத்தி ஒரு ரூமுக்கு கூட்டு போய் அந்த பிள்ளை துணியை பூரா கலட்டி எதுவும் தடை இருக்கா, எதுவும் கீரல் விழுந்திருக்கா, எதுவும் காயப்பட்டிருக்கா, அவங்க அப்பா துன்புறுத்த பண்ணதை பூரா தடயத்தை பூரா எல்லா விதமான தடயத்தையும் அழைச்சிருக்கா அந்த பொண்ணு. அந்த கேடி கழுதை அப்பனுக்கு அவ்வளோ ஒரு சப்போர்ட்டாக ஒரு உறுதுணையாக அது வெளியே சொல்லாத அளவுக்கு, மேற்கொண்டு போய் சொன்னாலும் அந்த தடயம் கிடைக்காத அளவுக்கு எந்த மாதிரி அந்த தடயத்தெல்லாம் அழிக்க முடியுமோ அந்த மாதிரி அந்த கேடி கழுதை, அது கேடியை விட மோசமான ஒரு பாலியல் குற்றவாளி நாய், அது குற்றம் புரிவிச்ச நாய், அது அவங்க அப்பனை விட மோசமாக இருந்திருக்கா. அதை தொடச்சி எடுத்துருந்துருக்கா. அப்புறமும் அது தொடச்சி எடுத்த பிறகு எல்லாம் முடிஞ்ச பிறகு இது யார்ட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்ட்டு தாயும் அந்த பாலியல் குற்றம் பண்ண அந்த தாயும் பிள்ளையும் 2 பேர் அவங்க அப்பனும் அந்த மகளும் எந்த அளவுக்கு அந்த பொண்ணை மிரட்டி வெளியே அனுப்பியிருக்காங்க. அது மீறி அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு. எந்த அளவுக்கு பெண்கள் இங்கே போனால் குற்றம், அங்கே போனால் குற்றம், இது செஞ்சால் தப்பு, ஒரு துணி போட்டனால தான் தப்பு, கவர்ச்சி ஆடை வழிஞ்சிருச்சு, இரவு நேரத்தில் அங்கே போயிடுச்சு, பாதுகாப்பு இல்லாத ஏரியாவுக்கு போச்சுன்னு சொன்னால் இந்த பெண்கள் எங்கே தான் போய் மறைங்க, எங்கே தான் பாதுகாப்பு இருக்குது. அந்த நாய்க்கு பண உதவி கேட்டு தேவைப்பட்டிருக்கு. அது உதவி பண்ண போன பொண்ணுக்கு இவ்வளோ பெரிய குற்றம் நடக்குன்னு யாராச்சும் நினச்சி பார்ப்போமா? வீட்டில் இருந்தால் ஒரு பாதிப்பு, வெளியே போனால் ஒரு பாதிப்பு. இன்னொரு நேரத்து கூட ஒரு பொண்ணு பள்ளிக்கூடத்துக்கு போகிற பொண்ணை ஒரு சின்ன பிள்ளைய ஒரு தலையாக காதலிச்சு கழுத்துலேயே குத்தி கொள்றீங்க. ஒன்று குத்தி கொள்றாங்க, இல்லை ஆசிட்டு ஊற்றுறாங்க, இல்லை பாலியல் ரீதியாக துன்புறுத்துறாங்க. அது பொம்பளை அவங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சால் போதும், ஒரு அடிமை மாதிரி நம்ம சொன்னால் அது கேட்கணும், நம்மளுக்கு அடி பண்ணிடணும். அது மனைவியாக இருந்தாலும் சரி, ஒரு காதலிக்கிற பொண்ணாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஈஸியாக அது ஒரு பொண்ணை பாலியல் துன்புறுத்து பண்ணிவிட்டு கொலை பண்ணிவிட்டு தப்பிக்கலாண்டு இந்த தைரியம் எங்கேருந்து வருதுன்னு தான் தெரியல இந்த கேடுகட்ட நாய்க்கெல்லாம். நம்ம தமிழ்நாட்டை காக்க வந்த ஸ்டாலின் அப்பா பெண்களுக்கு எதிராக ஒரு 10 நிமிஷம் ஒரு பொண்ணை குறுகுறுன்னு பார்த்தாலே அவங்களுக்கு கடுமையான தண்டனை விளைவிக்கப்படும், அதுக்கான சட்டத்தை உருவாக்கி வச்சுருக்கோம் அப்படின்ட்டு மூச்சுக்கு 32 தடவை சொன்ன நம்ம ஸ்டாலின் அப்பா இவ்வளோ துன்புறுத்தல் பெண்களுக்கு மூளைக்கு முக்குக்கு எங்கே பாரு இப்போ அதிகமாக பாலியல் துன்புறுத்தல், நகையை பறிக்கிறது, பிளாக்மெயில் பண்ணுறது, குத்தி கொள்வது, பாலியல் துன்புறுத்த பண்ணிட்டு எரிச்சு கொள்வது, இந்த மாதிரி பலது தமிழ்நாட்டில் நடக்குது. இது எதுவுமே சர்வசாதாரணமாக கடந்து போகிற மாதிரி இங்கே ஒரு செய்தி நடக்குது, அங்கே ஒரு செய்தி நடக்குது, அன்றாட இன்னைக்கு கேட்டுட்டு இன்னைக்கு இது நடந்துச்சா இன்னொரு நாளைக்கு இன்னொரு புதுசாக தான் அது முளைச்சி வருது தவிர இது நிப்பாட்டுற மாதிரி, இது அடக்கிற மாதிரி இந்த ஸ்டாலின் அப்போ என்ன தான் பண்ணுறாங்க தெரியல. அவங்களுக்கு ஒரு தகுதியான ஒரு தண்டனை கொடுத்தாத்தியா அது அந்த குற்றம்லாம் நிப்பாட்டப்படும். இந்த குற்றம்லாம் இன்னும் மீண்டும் மீண்டும் நடந்துக்கே தான் இருக்குது. இதில் தமிழ்நாட்டில் பாதுகாப்பு பெண்களுக்கு அதிகமாக இருக்குது. இந்தியாவிலே பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடு தான். நாங்கள் அப்படியே மாடல் ஆட்சி அப்படி கொண்டு வந்திருக்கோன்ட்டு நம்ம ஸ்டாலின் அப்பா பெருமை வர தட்டிக்கிறாங்க. இவ்வளோ குற்றம் நடக்குது, இதை கண்டுக்கிற மாட்டாங்க. இந்த ஸ்டாலின் அப்பாவுக்கு முட்டு கொடுத்து எல்லா குற்றம் நடக்கிற இடத்துலையும் நாங்கள் போய் நிற்க முடியுமா? தமிழ்நாடு அரசும் சரி, ஸ்டாலினும் சரி,
போலீஸு காவலர் சொல்லி நாங்களாம் போய் நிற்க முடியுமா? நீங்கள் தான் பாதுகாத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே தண்டனை புரிஞ்சு ஜெயிலுக்கு போனாலும் ஒருத்தெல்லாம் ஒரு சின்ன பொண்ணை கொண்டு அது ஜெயிலுக்கு போய் பாலியல் துன்புறுத்தல் பண்ணி ஜெயிலுக்கு போய் அப்புறம் அம்மா என்ன ஜாமீனில் வெளியே வந்து அவங்க அம்மாவையும் கொண்டு இப்போ குற்றமே அவன் மேலே நிரூபிக்கப்படலைன்னு ஒருத்தர் இப்படி தாட்டியமாக வெளியே இந்த காலத்தில் வந்தாண்டா அந்த மாதிரி தானே எல்லாத்துக்கும் ஒரு 2 கொலை கொண்டு ஒரு பாலியல் துன்புறுத்த ஒரு குற்றமாக புரிஞ்சு அவன் வெளியே வந்து சுதந்திரமாக உளவாடிக்கிறியா? இப்படி இந்த மாதிரியான ஆளுகளை பார்த்துட்டு தானே எல்லாரும் அவங்களுக்கு சுலபமாயிருது. கூடிய சீக்கிரம் அது நிரூபிக்கப்படலைன்னு நம்ம வெளியே வந்துடுவோம். இதெல்லாம் ஒரு இது இல்லைண்டா இன்னொரு வேலையை பண்ணிக்கிட்டு போய்க்கே தான் இருக்காங்க. குற்றம் பண்ணுறவங்களுக்கு சரியான தண்டனையும் கிடையாது. அந்த தண்டனையை உருவாக்குறது அந்த மது போதையை சர்வசாதாரணமாக அரசாங்கமே எடுத்து நடத்தி வித்திக்கிருக்கு. புல்லு போதையில் கஞ்சா போதை புல்லு போதையில் போய் இந்த வேலையை பூரா சர்வசாதாரணமாக கூசாமல் தயங்காமல் வேலை பார்க்குறாங்க. அவங்க யதார்த்தமான மனநிலையில் இருந்தாச்சே ஒரு பொண்ணை போய் தொடுறதுக்கோ பார்க்குறதுக்கோ அவங்களுக்கு கூசும் நடுங்கும். இதனால் பின்விளைவு நிறையா வரும்னு தோணும். அவங்க தான் புல்லு மப்புள் இருக்காங்களா, அவங்க என்ன நினைக்கிறாங்க அதை செஞ்சுட்டு போய்க்கே இருப்பாங்க. அதுக்கு பின்விளைவு என்னான்னு அவங்களுக்கு தெரியாது, அது பாதிப்பு என்னான்னு தெரியாது. இது தமிழ்நாடு அரசு இந்த திமுக அரசு இதை கட்ட அழுத்து விட்டு உட்காந்துருக்கு. இந்த மதுவும் சரி இந்த பாலியல் துன்புறுத்தல் பண்ணுற அந்த குற்றவாளி இந்த தெருநாய் பையங்கள்ட்டையும் கண்டிக்காமல் அதுக்கான தண்டனை கொடுக்காம சர்வசாதாரணமாக விட்டுறனால இந்த மாதிரி பல தவறுகள் நடந்துட்டு தான் இருக்குது. இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியே கிடையாது. நம்ம என்னதான் விழுந்து பேசினாலும் இதுக்கு முற்றுப்புள்ளி வர மாதிரியும் தெரியல. இந்த தமிழ்நாடு அரசு இது கண்டுக்கிற மாதிரியும் தெரியல.